மகாநதி சீரியல்ல ஜெயில இருக்கிற பசுபதியை பாக்குறதுக்காக காவேரியும் குமரனும் போறாங்க. காவேரி பசுபதியை வெறுப்பேற்றுற விதமா, என்ன பசு உள்ள ஜாலியா இருக்க போல, கொஞ்ச நாள் இங்கே இரு, என் புருஷனை உள்ள வச்சல, அதுக்கு பதிலடியா தான் உன்ன நான் உள்ள வச்சேன், இனிமேலாச்சும் திரிஞ்சு வாழ பாரு, உனக்காக உன் பொண்ணு வெளில இருக்கா, அவ வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ உள்ள இருக்கிற கொஞ்ச நாளும் திரிஞ்சு நல்ல மனுஷனா வெளில வா, குடும்பத்துக்கு நீ பண்ண துரோகத்துக்கெல்லாம் அதான் பிராஜித்தமா உனக்கு இருக்குங்கிறாங்க. பசுபதியும் இதெல்லாம் நக்கலா சிரிச்சு கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பம் என்ன ஆகுது பாருன்னு சவால் விடுறாரு. வீட்டுக்கு வந்த காவேரி அவங்க அக்கா கங்கா கிட்ட, அக்கா நான் உனக்கு கொடைக்கானலுக்கு டிக்கெட் மட்டும் புக் பண்ண போல, அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போய் பசுபதியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே கங்கா கோவப்பட்டு, என்ன வேலைடி நீ பண்ணி வச்சிருக்க, பசுபதி தான் ஜெயில உட்காந்துருக்கால, அவனையும் போய் வெறுப்பேத்துறேன், இப்பதான் பிரச்சனையே முடிஞ்சது, திரும்ப அவனை போய் சீண்டிட்டு வரேன்னு கேட்க, அப்படி கிடையாதுக்கா, அந்த தப்புமே பண்ணாத விஜய் உள்ள உட்கார வச்சால, அந்த கோவம் என் மனசுலயே இருந்துச்சு, தீர்த்துக்கிறதுக்காக தான் இன்னைக்கு போய் நான் அவனை பார்த்து பேசிட்டு வந்தேன், அவனால உடனே எல்லாம் வெளில வர முடியாது, இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாங்கிறாங்க. நான் ஒரு கொஞ்ச நாள் கொடைக்கானலுக்கு போலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து குமரன் கங்கா கிட்ட பேசுறதுக்காக வராரு. கங்கா அவங்க குமரன் கிட்ட, எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க, இவன் மட்டும் தனியா கொடைக்கானல் போறாங்களாமே, கூடயும் யார் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஆமாமா காவேரி அப்பயே சொன்னா தனியா தான் போறேன்னு, பாவமா விஜய் வெளில எடுக்கிறதுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிருக்கா, அவளுக்கு ஒரு நிம்மதி தேவைப்படும், இப்ப கூட சொல்ல முடியாதுமா, விஜயும் அவர் கூட சேர்ந்து கொடைக்கானல் போனாலும் போவார், காவேரி நம்ம கிட்ட மறைக்கிறான், முழுசா நம்ம மேல நம்பிக்கை வரலன்னு அர்த்தம், உங்களுக்கு எப்ப நம்ம மேல நம்பிக்கை வருதோ இப்போ விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டோம், நம்ம ஒன்னும் கண்டுக்காமலே இருப்போங்கிறாரு. யமுனா நிவின்க்கு காஃபி கொடுக்குறப்போ இவன் யமுனாவை பார்த்து, ஏ நில்லடி, நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ காலைல நீ வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னேன், நீ என்ன தைரியமா முன்னாடி வந்து காஃபி எடுத்து வந்து வைக்கிறேன், உங்க மரியாதையை வீட்டை விட்டு போன்னு சொல்ல, யமுனா இருங்க நிவின், முதல்ல நீங்க காஃபி குடிங்க, என்ன வெளில அனுப்பதுலேயே குறியா இருக்கீங்க, என்ன அனுப்பிட்டு நீங்க மட்டும் சோலோ ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா, அதுக்கு நான் விட மாட்டேங்கிறாங்க. இவனும் கோவப்பட்டு, இப்படி சொன்னாலும் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், என்ன வெளில துரத்துனாதான் உண்டுன்னு நிவின் யமுனாவை தள்ளி விடுறப்போ அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து குமரன் நடக்கிறதெல்லாம் பார்த்து, நீ பண்றது ரொம்ப தப்புப்பா யமுனா, நீ சும்மா சும்மா நிவின் மேல சந்தேகப்படாத, அவன் நேர்மையா தான் இருக்கான், இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதம்மா, இப்போ நான் நிவின் கிட்ட பேசுறேன், நிவின் கிட்டயும் நீ விட்டு கொடுத்து போப்பா, அவளுக்கு இப்பதான் என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியுது, இப்போ சரியாயிடுவாப்பாங்கிறாரு.